ஏமனில் கடந்த 2017ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டுள்ள இந்திய செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு அந்த நாட்டின் ஷரியா சட்டத்தின்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நிமிஷா மீது வணிக கூட்டாளியான அப்துல் மஹ்தியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஜூலை 16ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏமனின் ஷரியா சட்டத்தின் கீழ் குற்றவாளி மரண தண்டனையிலிருந்து தப்ப பாதிக்கப்பட்டவனின் குடும்பத்தினருக்கு இரத்த பணம் வழங்கலாம். இதை ஏற்றுக்கொள்வது அவர்களது விருப்பம்தான். இந்நிலையில் நிமிஷாவின் குடும்பத்தினர் அப்துல் மஹ்தியின் குடும்பத்தினருக்கு $1 மில்லியன் அதாவது சுமார் ரூபாய் 85 லட்சம் வழங்க தயார் என அறிவித்துள்ளனர். இதற்காக ஏமனில் தொடர்ந்து இரு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. மஹ்தி குடும்பத்தினர் இந்த இரத்த பணத்தை ஏற்கும் சூழ்நிலையில் நிமிஷா தூக்கிலிடப்படாமல் தண்டனையில் தளர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு கேரளாவில் இருந்து ஏமனுக்கு சென்று செவிலியராக பணிபுரிந்த நிமிஷா பிரியா 2017ஆம் ஆண்டு அப்துல் மஹ்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார். போலீசாரின் கூற்றுப்படி மஹ்திக்கு போதை மருந்து அளித்து கொன்ற பின்னர் அவரது உடலை தண்ணீர் தொட்டிக்குள் வீசியதாக கூறப்படுகிறது. ஆனால் நிமிஷாவின் வழக்கறிஞர் அளித்த விளக்கமாவது வேறு விதமாக உள்ளது. அதன்படி மஹ்தி தொடர்ந்து நிமிஷாவை உடல் ரீதியாக துன்புறுத்தி அவரது பாஸ்போர்ட்டை பறித்து கொண்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் பாஸ்போர்ட்டை திரும்ப பெற அவர் மருந்து அளித்ததில் தவறுதலாக மஹ்தி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. தன் மகளை காப்பாற்ற குடும்பத்தினர் கடைசி வரை போராடி வருகின்றனர். நிமிஷாவின் தாயார் ஒரு நேர்காணலில் வழக்கை எதிர்க்கும் முயற்சியில் வீடை விற்றதாக கூறியுள்ளார். தற்போது பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்டும் பணியும் நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவிலும் ஏமனிலும் உள்ள மனித உரிமை அமைப்புகள் மற்றும் இந்திய அரசு மூலமாகவும் உதவி முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஏமனில் உள்ள இந்திய தூதரகம் வாயிலாக சட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. இப்போதெல்லாம் மஹ்தி குடும்பத்தினர் முடிவில் உள்ளது இரத்த பணத்தை ஏற்கும்படியான ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றால் நிமிஷா தூக்கு தண்டனைக்கு ஆளாக நேரிடும். இந்நிலையில் நிமிஷாவின் குடும்பத்தினர் மற்றும் கேரள மாநில அரசு கடைசி நிமிட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது ஒரு இந்திய பெண்ணின் உயிர் 85 லட்சத்தில் தீர்மானிக்கப்படுகின்ற சூழ்நிலை. நிமிஷாவை காப்பாற்ற இந்தியா எடுத்துள்ள கடைசி முயற்சி இதுவே ஆகும். இந்த வழக்கு தேசிய அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளதால் நிமிஷாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான ஒவ்வொரு மாற்றமும் நேரத்தோடு நேரடி தாக்கம் அளிக்க கூடியதால் ஜூலை 16ஆம் தேதி நிமிஷாவின் எதிர்காலம் முடிவு செய்யப்பட உள்ளது.